ஹர்மோஸ் அது வந்து க்ளோஸ்ட் அப்படின்னதுக்கப்புறம் திருப்பி பல கப்பல்கள் அடித்ததுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லாம் பயந்து போய் கிடக்காங்க. அமெரிக்கா வந்து அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஐஆர்ஜிசி ஒரு செய்தியை வெளியிட்டது. ஓகே, இது ஒரு வாரம் இருக்கும். எல்லா நாடுகள்லையும் அவருடைய ப்ராக்சிகளோட ஐஆர்ஜிசி குரூப் ஒன்று இருக்குமா. ஓகே, அதுக்கு ஹிஸ்புல்லாவோடு தெரியும். அப்புறமா ஹவுதிகளோடு, அப்புறமா சியாட்டி ஹிஸ்புல்லா, அப்புறம் ஹத்தாபி ஹிஸ்புல்லா எல்லாத்தோடையும் ஐஆர்ஜிசி இருந்து, அது போக இந்த பக்கம் பாபல் மந்திப்னு சொல்லி செங்கடல் இருக்குல்ல, ஹவுதி, அதில் ஹவுதிகள் சவுதிக்கு எதிராக வந்து சூளுரை பண்ணாங்க. சவுதி அரேபியா சம்பந்தப்பட்ட சவுதி அரேபியாவுக்கு வேற நாடுகளிலிருந்து போகக்கூடிய கப்பலோ அல்லது சவுதியிலிருந்து எண்ணத்தை ஏற்றிக்கிட்டோ வேற வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய கப்பலோ இந்த பக்கம் அலௌடு இல்லை. இந்தியாவோட நிலைமை இருக்குல்ல, பரிதாபம் தள்ளாடிட்டு இருக்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் வரத்து இல்லை. அப்போ நான் இங்கே வந்து சில முக்கியமான ஆட்கள்கிட்ட கேட்க எண்ணெய் வரத்து ஒன்றும் கிடையாது. ஆமாம், இல்லை, அதாவது நேச்சுரல் கேஸ் வந்து இந்தியாவிலேயே 50% கிடைக்குது. ஆமாம், அது வெளியிலேருந்து வர்றது இந்தியாவுக்குள்ளேயே 50% கிடைக்குது. நரிமணம் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது. நரிமன். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு மாற்றுக்குரல் நிகழ்ச்சிக்காக சர்வதேச பகுப்பாய்வாளர் தோழர் கஸ்ஸாலியோடு சமகால நிகழ்வுகளை நாம் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் சார். வாங்க சார். இப்ப மத்திய தரைக்கடல்ல பெரும் போர் பதட்டம் நிலை மாறி வருகிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக்கான மெசேஜ், ஹேவ் யூ காட் ஆஃப் எனி யூனிக் மெசேஜ்? 2-3 விஷயம்தான். மத்திய தரைக்கடல்ல மத்திய கிழக்கு, மத்திய தரைக்கடல் மேலே போயிடுச்சு. சரி, மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட். ஏன்னா அது நம்ம மக்கள் வந்து கரெக்டாக பிடிச்சி, அதாவது மத்திய தரைக்கடல் எங்க இருக்குங்க, நீங்க வந்து இதுல இருக்க மத்திய கிழக்க தான் பார்க்க போறோம், பேச போறோம். ஏன்னா மத்திய கிழக்குல தானே நாடுகள் இருக்கு. நம்பர் 1 தரைக்கடல்கள் இல்லையே. நம்பர் 1 ஹர்மோஸ் அது வந்து க்ளோஸ்ட் அப்படின்னதுக்கப்புறம் திருப்பி பல கப்பல்கள் அடித்ததுக்கப்புறம் அந்த பக்கம் எல்லாம் பயந்து போய் கிடக்காங்க. அமெரிக்கா வந்து அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அது போக இந்த பக்கம் பாபல் மந்திப்னு சொல்லி செங்கடல் இருக்குல்ல, ஹவுதி, அதில் ஹவுதிகள் சவுதிக்கு எதிராக வந்து சூளுரை பண்ணாங்க. சவுதி அரேபியா சம்பந்தப்பட்ட சவுதி அரேபியாவுக்கு வேற நாடுகளிலிருந்து போகக்கூடிய கப்பலோ அல்லது சவுதியிலிருந்து எண்ணத்தை ஏற்றிக்கிட்டோ வேற வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய கப்பலோ இந்த பக்கம் அலௌடு இல்லை, நாட் அலௌடு. இப்போ இந்திய கப்பல் இங்கேருந்து கிளம்பி யூரோப்புக்கு போகுதுன்னா அலௌடு. அதே இந்திய கப்பல் இங்கேருந்து கிளம்பி சவுதி அரேபியா போகுதுன்னா அலௌடு இல்லை. அப்படி ரொம்ப கிளியர். ஏன்னா இங்க போகும்போது எங்க போகுது அப்படின்னு கேட்டு நாங்க வந்து யூரோப்பு தான் போறோம், நான் சுயஸ் வழியே போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கான செலான கம்மி இதை கம்மி டீட்டெயில் வந்துடும்ல. சப்போஸ் அங்கே போறேன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் போட்டு சவுதியில போய் இறங்கினாலும் இங்கேருந்து அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு எல்லா தொழில்நுட்ப கையில் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு இது வந்தது அப்படின்னா சவுதி அரேபியாவில் எண்ணெய் ஏற்றிக்கிட்டு, ஏன்னா போன வருஷம் அதாவது இந்த பிப்ரவரி மார்ச் வரைக்கும் சவுதி அரேபியா வந்து இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, தாரான் ஏர்போர்ட்டு கத்தார், தாரான் ஏர்போர்ட்டு அப்கேக்கு, ராஸ்தனூரா அப்படின்னு அந்த சவுதி அரேபியா பார்டர் இருக்குல்ல, அங்கேருந்து போர்ட்டில் ஏற்றி ஹர்மோஸ் வழியே நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணி பிரச்சனை வந்த உடனே அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேருந்து அப்படியே இந்த பக்கம் ஓகே செங்கடல் வரைக்கும் 1400 கிலோமீட்டருக்கு பைப்லைன் போட்டாங்க. இடையில அந்த பைப்லைனை வந்து ஈரான் வந்து அடித்தாங்க. எப்போ? மார்ச் மாதம் அடித்தாங்க. அடித்து ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்து அதை சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஸ்தனூரா பக்கத்தில் வேற ஒரு முக்கியமான இடத்த அதையும் அடித்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அது என்னென்னா சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ள ஆயில், ராஸ்தனூரா அங்கிட்டிருந்து வந்து ஆயில் எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்து, இதுக்கு முன்னாடி என்ன இங்கே இந்த செங்கடல் வழியே பாபல் மந்திப் வழியே எவ்வளோ போச்சோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 5-6 மடங்கு விற்பனை குரூட் ஆயில். முன்னாடி ஒரு 10 லட்சம் பேரல்னா இப்போ வந்து 60 லட்சம் 70 லட்சம் பேரல், 50 லட்சம் பேரல், 60 லட்சம் பேரல் இந்த ரூட்டில் போகுது. அப்போ என்ன அர்த்தம்? அதை மொத்தத்துக்கு நாங்கள் வந்து விட்டுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்கல்ல. இப்போ டோட்டலாக க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்திய கப்பல் சவுதி அரேபியாவில் எண்ணெய் ஏற்றிக்கிட்டு செங்கடல் வழியே வருது. வந்த உடனே ஹவுதிஸ் வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. வந்தோடனே ஐயோ நான் வரலப்பா, ஏற்கனவே எங்கள் கப்பல் எரிஞ்சு கிடக்கு அப்படின்னு அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு திரும்ப வந்து சவுதி அரேபியா போர்ட்டுக்கு போகிறதுக்கு யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் செய்தி. அப்போ இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சாச்சு. அதனால இந்திய கப்பல் யூட்டர்ன் அடிச்சிட்டா வேற எந்த கப்பலும் போக முடியாது. ஏன்னா இந்திய கப்பல் அவன் டார்கெட் பண்ணல, சவுதியில இருந்து. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னது. அவங்க சொன்னதே வந்து சவுதியிலிருந்து வெளிவரக்கூடிய எந்த நாட்டு கப்பலா இருந்தாலும், அது எந்த கப்பலா இருந்தாலும், அப்புறம் ஈவன் இன்க்ளூடிங் சீனா. இதுல இந்த பாபல் மந்திப்பும் ஹர்மோஸும் அது லாக் ஆனதுனால மிகப்பெரிய பாதிப்பு அடைகிறது வந்து நம்பர் 1 இந்தியா, நம்பர் 2 சைனா, நம்பர் 3 ஜப்பான். ஓகே, உண்மைதான். கொரியா
கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியால சவுத் கொரியா, நார்த் கொரியா அதுக்கே இதுல பேச்சுல இல்ல, சவுத் கொரியா அப்படின்னு ஆரம்பிச்சு சிங்கப்பூர் வந்து பெரிய ஹப்பு. சிங்கப்பூர் தேவையை குறைச்சிருந்தா கூட பெரிய ஹப்பு. அங்கிருந்து கப்பல் வந்து போனதான் அவனுக்கு பொழப்பு. அப்புறம் சின்ன குட்டி நாடா இருந்தா கூட ஸ்ரீலங்கா எல்லாம் பாதிக்கும். பாகிஸ்தான் பாதிக்கும், பாகிஸ்தான் பாதிக்கும், வந்து இது நம்ம மாலத்தீவ்ஸ் பாதிக்கும், எல்லாம் சின்ன சின்ன குட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பாதிக்கும், பங்களாதேஷ் பெருசா பாதிக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது உலகத்துல பெரிய அளவுக்கு அஜிடேஷன் நிக்குது. ஓகே, ஹவுதிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா வெறும் வந்தேரிகள் கிடையாது, வெறும் போராளிகள் கிடையாது, மண்ணின் மைந்தர்கள், பழங்குடியினர்கள், ட்ரைபல்ஸ். அந்த ட்ரைபல்ஸ் கையில வந்து ராக்கெட் தொழில்நுட்பம் இருக்கு. அங்க தொழில்நுட்பம் அப்படியே இங்க வந்து சேர்ந்துருக்கு. MQ-9 ரீப்பர் ட்ரோன் மேல பறக்குது இல்ல, அதை வந்து சாதாரண யார் அடிக்க முடியுமா? அதுல அவங்க ஒரு 10-15 கிட்ட இறக்கி போட்டாங்க. 13 அடிச்சிருக்காங்க. 13ல சிலது உயிரோட மீன், அதாவது உயிரோட மீனை பிடிக்கிறோம் இல்லையா, அத மாதிரி அப்படியே இறக்கிட்டான். பறவையை வந்து கூண்டு வச்சு பிடிச்ச மாதிரி பிடிச்சி இறக்கி அதை பிரிச்சு ஈஸியா படிச்சிடும்ல. இல்ல பிரிச்சு அடிச்சா செதறிடும். ஆமா, இப்ப சரக்கு அப்படி இருக்குன்னா இதுல நட்டு, இதுல போல்ட்டு அப்படியே கொண்டு வரும். பக்கத்துல யாரு உதவி செஞ்சிருக்கா? அவன்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்ல பெரும்பாலான ஆயுதம் சோவியத் ஆயுதம். இப்ப கப்பல் வந்து சோவியத் ரஷ்யால இருந்து ஒரு ஃபுல் கப்பல் வந்து அப்படியே வந்து இறங்குச்சு. அதனால பயங்கரமா ஆயுதம் இருக்கு. இன்னொன்னு, அவங்களோட தொழில்நுட்பத்துல இன்னொரு வியக்கத்தக்க தொழில்நுட்பம் என்னன்னா, இப்போ இடையில போன வருஷம் ஓகே, இங்க ஏமன்ல இருந்து இஸ்ரேல் 2000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் நம்ம சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும். ஏமன் இஸ்ரேல் 2000 தான். 2000 அவங்க இதை போடுறாங்களே ஏவுகணை, அதான் 2000 கிலோமீட்டர். நீங்க வந்து ஈரான் இஸ்ரேல் வந்து 1200 1300 கிலோமீட்டர், அவ்வளவுதானோ? ஆமா, 1800 கிடையாது, இல்ல 1200 1300 கிலோமீட்டர். ஈரான் டு இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் டார்கெட் வச்சாச்சுன்னா, இப்ப இங்க இருந்து ஏமன்ல இருந்து போகணும், 2000 கிலோமீட்டர் பறக்கணும். அது எங்க இருந்து பறக்கணும்னா சவுதி அரேபியாவோட வான்வெளியில தான் பறக்கணும். அது சவுதி அடிச்சிடறாங்க. அது அடிப்பாங்க இருக்கா, என்ன பண்ணிட்டாங்க, இப்படி நேர பறக்கிறது பதிலா இப்படி இங்க இருந்து செங்கடல் வழியே போய் கடலுக்கு மேல பறந்து போய் பாபல் மந்தப் புள்ளி வந்துடும். பாபல் மந்தப் இல்ல, அந்த சூயஸ் கால்வா பக்கம், அங்க வந்து அப்படியே அது வழியே வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இவங்களோட எகிப்தோட நிலப்பரப்பு, அது வழியே அங்க கிராஸ் பண்ணி எகிப்து தடுக்க மாட்டானா? எகிப்து அடிக்கல. என்ன அங்க போயிட்டு அடிக்கிறதுக்கு வசதி இல்லையான்னு தெரியல. என்ன இங்க போய் இங்க எவ்வளவு பெரிய டெக்னாலஜி, அதான் சொல்றேன். அதாவது இப்படி போய் அடிக்கணும், அடிக்கிறப்பால இப்படி போய் சுத்தி இங்க போய் கரெக்டா அடிக்கிறது இருக்குல்ல, இங்க கிளம்பி வேற போயிடலாம். ஆனா யாரும் தடுக்க முடியாது. அங்க இங்க இல்ல, இஸ்ரேல் இருக்குல்ல, அதுல வந்து 6 அடுக்கு பாதுகாப்பு, வான் பாதுகாப்பு. எப்படி இங்க அயன்டோம், டேவிட் ஸ்லிங்கு, ஏரோ 3, ஏரோ 2, அதுக்கப்புறம் வந்து இந்த தார்டு சிஸ்டம் கடைசியா, அதுக்கப்புறம் வந்து இது வேற எது பேட்ரியாட். இதுல இத்தனை சிஸ்டமும். இன்னொரு செய்தி சொல்றேன். IRGC ஒரு செய்தியை வெளியிட்டது. ஓகே, இது ஒரு வாரம் இருக்கும். எல்லா நாடுகள்லயும் அவனுடைய ப்ராக்சிகளோட IRGC குரூப் ஒன்று இருக்குமா. ஓகே, அது ஹிஸ்புல்லாவோடும் சரி, அப்புறமா ஹவுதிகளோடும் அப்புறமா சியாட்டி ஹிஸ்புல்லா, அப்புறம் ஹத்தாபி ஹிஸ்புல்லா, எல்லாத்தோடையும் IRGC இருந்து அவங்க தலைமை கழகத்திலிருந்து வருகிற செய்திகளை கடத்துவதும் ஆலோசனை கொடுப்பதும். இப்ப ஹவுதிகளுக்கு ஃபுல்லா ஆலோசனைகள் IRGC. அப்புறம் இந்த 6 லெவல்ல கடந்து ஒரு 3 மிசைல் வந்து இஸ்ரேல்ல போய் தாக்குச்சு. அதுதான் ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஓகே, தாக்குச்சு. ஏன்னா அது வந்து காசாவை வந்து அடிக்காதேன்னு சொல்லி தாக்குனாங்க. அப்பதான் அவங்க திரும்பி அங்கிருந்து வந்து குண்டு மலையை பொழிஞ்சாங்க. வந்து நடந்துச்சா. இப்போ ஹவுதிஸ் அப்பேற்பட்ட பலசாலிகள் அமெரிக்காவோட மிகப்பெரிய ராட்சத கப்பலை வந்து அடிச்சு விரட்டினாங்க ஹவுதிஸ். அதுக்கப்புறம் UK எழுதி கொடுத்துக்கலாம். அதான் இப்படி F-35 கடலுக்குள்ள தள்ளி விட்டான். ஏல அவ கப்பல்ல நிறுத்தி வச்சிருந்தான் இல்லையா? ஆமா, தள்ளி கடலுக்குள்ள விழுந்துட்டு அடிச்சா தெரியுமா? அதோட சொல்லுங்க. ஓமன் புரோக்கரேஜ் பண்ணி உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப அவங்க கேட்டா சரி எழுதி கொடுத்துருன்னு சொல்லி 1700 நிலைகள்ல குறிச்சான். எத்தனை நிலை? 1700 ஸ்பாட்டை வச்சான். ஹவுதி எவ்வளவு தாங்கியிருக்கான், அவ்வளோத்தையும் போட்டு எழுதி கொடுத்துட்டு அதோட ஆபிரகாம் இங்க எல்லாம் போயிடுச்சு. போன பிறகு ஏன்னா நீ இஸ்ரேல தாக்கிக்கோ, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டான். அது ஏன்னா முன்னாடியே ரொம்ப நான் பெரியவனா. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஹவுதிகளுக்கும் அமெரிக்கர்களுக்கும் மோதல் இல்லை. இனி நடக்கும். என்னன்னா அமெரிக்கா நேரடியா ஹவுதிக்குள்ள மோதாம, ஏன்னா எழுதி கொடுத்தான்ல, மோதாம சவுதி அரேபியா வழியே ஆரம்பிச்சதுதான் சனா இண்டஸ்ட்ரியல் ஏர்போர்ட்ல. இப்ப
இல்ல அது அமெரிக்கா காரணம். அமெரிக்கா தானே. என்னன்னா எப்பா அவனை கொஞ்சம் ஒரு 2 அடி அவனை அப்படின்னு சொல்லி தன்னோட அடிமை இருக்காங்கல்ல அதை கூப்பிட்டு எப்பா அவனை 2 சாத்து அப்படி சொன்ன உடனே சவுதி அரேபியா கூலிப்படைகளை சவுதி கிட்டத்தட்ட கூலிப்படை மாதிரி அங்க சனால் அடிச்சாங்க, இவன் அபா என்ற சொற்படி அடிச்சாங்க. இது முடிச்சா இப்ப இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய தகவல் இங்க இது வந்து பஹ்ரைன் வந்து அதோட அந்த அமேசான் இது டேட்டா சென்டர் அதை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதை முடிஞ்சுது. அதுல அவங்களுக்கு பெரிய லாஸ்ல. அது இல்லாம முந்தா நாள் நான் செய்தி நம்மளும் பேசியிருந்தோம். என்ன தெரியுமில்ல, இங்க துபாயில் வந்து டிஐஎஃப்சின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நிதி மேலாண்மை நிதி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹப்பு, ஃபினான்ஷியல் ஹப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அடிபட்டுருச்சு ஆனா அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் வந்து எந்த நாட்டு கம்பெனி அது நிறைய இஸ்ரேல் அந்த ஃபைனான்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனான்ஸ் சிஸ்டம் வந்து துபாய்க்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா அது மொத்த ஜிடிபில 20-22% பெரிய வருமானம். பெரிய வருமானம். ஏன்னா இருக்கிற சுற்றுலாத்துறையோட கூடயும் சுற்றுலாத்துறை வந்து அவங்களுக்கு வந்தது 20%. இது அதை விட தாண்டி ஓகே பல துறைகள் இருக்கும். இல்ல 5 துறை மெயினா அவனுக்கு வர்றது. இந்த ட்ரேடிங்கு, சுற்றுலாத்துறை, இந்த ஃபைனான்ஸு, அப்புறம் லோக்கல்ல வந்து அங்க இது டிரான்ஸ்போர்ட் அண்ட் இது வச்சிருக்காங்கல்ல ஸ்டோரேஜ், இது அப்புறம் இது பில்டிங் கட்டுறாங்கல்ல ரியல் எஸ்டேட், லாஜிஸ்டிக் இருக்கு. அதான் ஒரு லாஜிஸ்டிக் தான் வந்து அந்த இதுல உள்ளுக்குள்ள வருது. எல்லாம் சேர்த்தா ரியல் எஸ்டேட். அன்னைக்கு கூட நிறைய செய்தி பாக்குறோம். லண்டன்ல இருந்து சாதாரண மக்கள், இந்திய குடிகள் எல்லாருமே துபாய்க்கு வந்தா இன்வெஸ்ட் பண்றாங்க. அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது டாக்ஸ் கிடையாது இல்ல, டாக்ஸ் வந்து குறைச்சு. ஆனா இனி இருக்காத இந்த பிரச்சனை இல்ல. இது இப்போ வந்து எப்படின்னா அங்க நம்ம இங்க பேசும்போது துபாயில அங்க பேசும்போது இண்டஸ்ட்ரியல் ஏர்போர்ட் 2 ஏர்போர்ட் க்ளோஸ்டு, ஷார்ஜா ஏர்போர்ட் க்ளோஸ்டு, அபுதாபி ஏர்போர்ட் க்ளோஸ், மொத்தம் யுஏஇ ஏர்போர்ட் க்ளோஸ்டு. இண்டஸ்ட்ரியல் ஒரு நாளைக்கு என்ன அப்படி எவ்வரி மினிட் வந்து அங்க வந்துட்டே இருக்கும் துபாயில. அவ்வளோ பெரிய ஹப்பு அது வந்து இப்போ க்ளோஸ்டு. அந்த ஃபைனான்சியல் இது சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, அங்க என்ன பண்ணாங்கன்னா அடிபட்டிருக்கு யாருக்கும் வெளியே சொல்லாம அங்க போற ரூட் இருக்கு பாத்தீங்கல்ல, அதை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. யாருக்கும் தெரியாது உள்ள என்ன நடந்து, எங்க அடிச்சாங்க என்னன்னு தெரியாது. அது வெளியில இருந்து வந்த தகவல், அது வெளியில உள்ளது தான் தெரியும். இங்க துபாய் வந்து அடி வாங்கியிருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த ஃபைனான்சியல் ஹப் இருக்கு இல்லையா, அதுல இருந்து டிரான்சாக்ஷன் பெருசா நடக்குது இல்ல, அதை வந்து குறி வச்சிருக்காங்க. அது யாரோடதுன்னா இஸ்ரேலோடது. குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இது ஒண்ணு யுஏஇ இந்த மாதிரி அடி வாங்கியிருக்காங்க. பஹ்ரைன் வந்து சொல்ல வேண்டியதில் எக்கச்சக்கமான அடி. அப்புறம் வந்து நீங்க ஏற்கனவே சொன்னீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து 100கணக்கான பேர், இப்ப நான் அதாவது அப்படியே வாசிச்சேன் அவசியம் 100கணக்கான பேர், அதாவது அந்த இத என்ன சொல்றது, அந்த ஹாஸ்டல் மாதிரி மிலிட்டரி கேம்ப்ல கேண்டீன் மிலிட்டரி கேம்ப்ல கேண்டீன்ல சாப்பிட்டு உள்ள இருந்தா சொல்லியிருப்பான். ஆமா, வேற என்ன ஐயா வந்திருக்காங்க, சோறு போட்டோம், ரொட்டி சாப்பிடுறாங்க, பிரெட் சாப்பிடுறாங்க, அவருக்கே சொல்லியிருப்பான். ஆமா, சொல்லிட்டு நான் போயிருப்பான். ஆமா, இல்ல அவங்க உண்டு. ஏன்னா இது சீக்கிரம் முடிச்சு சொல்லுங்கப்பா, நாங்க வந்து எவ்வளவு நாள் இங்க சாகுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடிபட்டுருக்காங்களா. கத்தார் இப்போ அல் உதைது வந்து இன்னும் பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. ஆனா அங்க இன்னும் சில ஃபிளைட் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஆப்ரேஷன்ல இல்லை. கத்தார்ல இருந்து குவைத்து சொல்லவே வேண்டியதில்லை, பெரிய அடி வாங்கி முடிஞ்சு. அதனால யூரோப்பியன் யூனியன் நேட்டோ இருக்கு இல்லையா, அங்க இருந்து அங்க வந்து 700க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்டை வந்து குமிச்சிருக்காங்க. எனி டைம் வந்து யூரோப்ல அந்த சைடு இப்படி அந்த சைடு யூரோப்பு, இந்த சைடு மிடில் ஈஸ்ட். அமெரிக்காவுடைய நிலைகள் அனைத்தும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பிரித்து தொடர் தாக்குதலோடு ஈரானை முடித்து விட்டு அமெரிக்கா உலகத்தின் சக்கரவர்த்தி நானாகத்தான் இருப்பேன் என்ற செய்தியை சொல்ல முயற்சிக்கிறார்கள். உண்மையிலே இது என்ன நடக்க போகிறது, இறைவனின் திட்டம் என்ன, இயற்கையின் திட்டம் என்ன என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். வேற எதுவும் செய்தி கிடையாதா? அதான் இந்த செய்தி அவ்வளவுதான். இதுல இந்தியாவோட நிலைமை இருக்குல்ல, பரிதாப நிலைமை, தள்ளாடி இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க எண்ணெய் வரத்து இல்லை. அப்ப நான் இங்க வந்து சில முக்கியமான ஆட்கள்கிட்ட கேட்க எண்ணெய் வரத்து இருக்கு, ஒண்ணும் கிடையாது. ஆமா, இல்ல அதாவது நேச்சுரல் கேஸ் வந்து இந்தியாவிலேயே 50% கிடைக்குது. ஆமா, அது வெளியில இருந்து வர்றது இந்தியாவுக்குள்ளேயே 50% கிடைக்குது. நரிமணம் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது. நரிமன் ஆமா, நாரிமனுங்கிறது பாயிண்ட். இது நரிமணம். ஆமா, இங்க இந்த மாதிரி நம்ம இடத்துல கிடைக்குது. எது ஆந்திரா தான் அங்க கிடைக்குது. ஆனா இன்னும் 50% வந்து கத்தார்ல இருந்து வரணும், அது வரல. அதான் மெயின். ஓகே, அப்புறம் ரஷ்யால இருந்து பெருசா இப்ப வரல. இந்தியா வந்து இப்போ தள்ளாடுது. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா பயங்கர போராட்டம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன விட தெரியாம இந்தியாவோட நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு. இது என்ன நடக்க, ஏன்னா நம்ம பேசுறது வந்து அந்த நாட்டுல பிரச்சனை ஒரு பக்கம், அந்த நாட்டில் நமக்கு என்ன பாதிப்பு, நமக்கு வேலை வாய்ப்பு, இங்க விலையேற்றம்,
அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம மக்களுக்கு ஒழுங்கா வேலை கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த மக்கள் வந்து அப்படியே வெறி பிடிச்சி நிற்கிறாங்க. எப்படி ட்ரம்ப் அங்கே வந்து வெறி பிடிச்சி ஈரான் அடிக்க நினைக்கிறாப்புல, அது மாதிரி நம்ம இளைஞர்கள் வந்து வெறி பிடிச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கு செய்தி. இன்றைய செய்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சார். ஆமாம். மாற்று குரலுக்காக இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு ஒரே ஒரு செய்தி தான், போர் இப்போதான் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இதுவெல்லாம் நடந்ததெல்லாம் அது வரைக்கும் நடந்தது இல்ல. போருக்கான ட்ரெய்லர். ஓரளவு சாதாரண போர். இப்ப 700 விமானங்கள்ங்கிறது வந்து சாதாரண விஷயமா 700க்கு மேற்பட்ட 700க்கு மேற்பட்டது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த செய்தியில உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.